Cricket is an emotion. Cricket is belief. Cricket is an inspiration. Thank you, Amos. Love you, Tala. கிரிக்கெட் சென்டர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று என்ன மேட்சுங்க, இந்தியா ஏஷியா கப் சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஏற்கனவே நேற்று ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இந்த மேட்ச்சு ரொம்ப க்ளோஸாக இருக்க போகுது, ஆனால் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க பாகிஸ்தான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்கன்னே நினச்சோம் 20-3 இருக்கும்போது. ஆனால் சூப்பராக ஃபைட் பேக் பண்ணாங்க இந்தியா. பேட்டிங்கில் மட்டும் இல்லைங்க, பவுலிங் பண்ணும்போதும் அவங்க 13 ஓவருக்கு 115 இல்லை 16 ஃபார் ஒரு விக்கெட் தான். அதுக்கப்புறம் இந்தியா 33 ரன்னுக்கு 9 விக்கெட் எடுத்தாங்க. பாகிஸ்தானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபைட்டிங் குவாலிட்டி தாங்க இந்தியா கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பேக்ட் பண்ணுவாங்கன்னும். குல்தீப்பும் வருணும் சூப்பராக போட்டாங்க. குறிப்பாக குல்தீப் என்ன ஒரு கம்பேக்குங்க. வருண் கொஞ்சம் அகேடாக போயிட்டு இருந்தார் இந்த கொஞ்ச நாளாக T20ல் மெயினாக. ஆனால் குல்தீப் நான் இருக்கேன்டா, இன்னுமே நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பும்ரா என்றைக்குமே தி பெஸ்ட். அவரும் 2 குரூஷியல் விக்கெட் கடைசியில் எடுத்தார். இன்னிங்ஸை சீக்கிரம் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேலே சொல்லியிருந்தோம் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார்ன்ட்டு. 2 குரூஷியல் விக்கெட். பேட்டிங் நான் நினச்சேன் கடைசியில் ஏதோ ஒரு 4 கீது அடிக்க வேண்டியது இருக்குன்ட்டு, அதுக்கு தேவைப்படலை. அதே மாதிரி நம்ம இன்னொன்றும் பேசணும். அபிஷேக் சர்மா நல்லா விளையாண்டா இந்தியா ஈஸியாக ஜெயிச்சுடுவாங்க, ஃபெயிலியர் ஆகிட்டார்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் திலக் வர்மா ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாக் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூடவே சிவம் டூபே அவருடைய இம்பேக்ட் ஐபிஎல் நடந்ததில் பார்த்துருக்கோம். நான் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோன்னு காமிச்சார். அப்புறம் பாகிஸ்தான் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நல்ல ஒரு ஃபைட்டுங்க. 146 ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருப்பாங்க. என்னடா நம்ம 180-190 அடிக்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ அப்படியே நம்ம டக்குன்னு 146 தான் அடிச்சிருக்கமேன்ட்டு. ஆனால் விடாமல் நம்ம ஏற்கனவே ஷகின்ஸா அஃப்ரிடி, அப்ரார் இவங்க 2 பேரும் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். சூப்பராக பவுல் பண்ணாங்க. அதே மாதிரி சயீம் அய்யூபும் ஓரளவுக்கு நம்ம ஆளுகளை கண்டெயின் பண்ணார். சில மிஸ்டேக்ஸ் கேப்டன்சியில் இருந்தது பாகிஸ்தான். பட் எனிவே ஒரு நல்ல மேட்ச், ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மேட்ச் பார்த்து திருப்தி இருந்தது. இந்தியா ஜெயித்தது இன்னுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் சீரீஸில் கோட், கிரேட்டஸ்ட் மேட்சஸ், கிரேட்டஸ்ட் ஸ்பெல்ஸ், கிரேட்டஸ்ட் நாக்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படி பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு கிரேட்டஸ்ட் மொமெண்ட்டுங்க. அதனால் 5 கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 86ல் ஜேவிட் மியாண்டட் சேட்டன் சர்மா பாலில் 4 ரன்ஸ் அடிக்கணும், ஒரு 6 அடிச்சு ஜெயிப்பார். அது ஒன்று கண்டிப்பாக நம்ம பார்த்ததில்ல அதிகமாக. நான் ரீப்ளேயில் தான் பார்த்துருக்கேன், ஹைலைட்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டென்ஷன் உணர்ந்தால் நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் பால் 6 அடிக்கணும்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. அடுத்து வெங்கடேஷ் பிரசாத் நம்ம குவார்ட்டர் ஃபைனலில் அமீர் ஷோகேல் விக்கெட் எடுத்த அந்த மொமெண்ட். அதுக்கப்புறம் இந்தியா ஜெயித்தது. அதுக்கப்புறம் 2007ல் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஸ்ரீசாந்த் டேக்ஸ் த கேட்ச் அப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரி சொல்லி முடிக்கிறது. அடுத்து விராட் கோலி அந்த 2 6 இதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடு சேர்ந்து அந்த வரிசையில் இன்றைக்கி அனதர் கிரேட்டஸ்ட் மொமெண்ட். இது என்னடா அவ்வளோ சூப்பர் மேட்சாக? கண்டிப்பாங்க. இந்தியா பெரிய கம்பேக். 2 பேரும் பயங்கரமாக கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். இதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ். ஏன்னா ஏஷியா கப்பில் ஃபஸ்ட்டு ஃபைனல் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறாங்க. இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது, நம்ம கண்டிப்பாக தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா சூப்பராக விளையாண்டாங்க. அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அடுத்தடுத்த மேட்சஸும் இந்தியா T20ல் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பேசுவோம். நன்றி.